திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் ஷட்டர் விழுந்து லாரி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவத்தில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ஹேம்நாத் என்பவர் ஆம்பூரில் உள்ள தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்த நிலையில் நேற்று அலுவலகத்தின் ஷட்டர் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் லாரி சர்வீஸ் நிர்வாகத்தினர் நிவாரணம் எதுவும் வழங்கவில்லை என கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இழப்பீடு வழங்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்காத அரசின் மெத்தன போக்கால் பற்றாக்குறை ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலும் ஆற்று பாசனத்தை நம்பியே விவசாயிகள் உள்ளனர். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி காவிரி தண்ணீர் திறந்து குறுவை சாகுபடி துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை மேட்டூரிலிருந்து காவிரி தண்ணீர் திறந்து விடப்படாததால் அதிக அளவில் விவசாயிகள் குறுவை சாகுபடியில் ஈடுபட முடியாத நிலை உள்ளது. இதேநிலை தொடர்ந்தால் விவசாயம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும் என்று எதிர்வரும் காலங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஜூன் 12ஆம் தேதி எப்போதும் எங்களுக்கு தண்ணி மாநில அரசு தொடர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தண்ணி திறப்பு நடக்கும். ஜூன் 12 இன்னைக்கு ஜூலை 9ஆம் தேதி ஆகுது. இது வரைக்கும் தண்ணி இருக்கிற இடம் மேட்டூர் அணையில் தண்ணி இருக்கிறதுன்னு தெரியல. அந்த ஆற்று பாசனத்தை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூலி தொழிலாளிக்கு வேலை கிடையாது. வேலை அந்த இருக்கிறவங்க வேலை அங்கங்கே கூலியை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கட்டட வேலைக்கு போகிறாங்க. கட்டட வேலை போனோம்னா 700-800 சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசு தண்ணி ஏற்பாடு பண்ணி தண்ணி வந்தாலும் ஆள் பற்றாக்குறை ஆகிடும் போல இருக்குது. லேபர் கிடைக்காது போல இருக்குது வேலைக்கு. இன்றைக்கி வேலை இல்லாமல் போயிட்டுருக்கிறவங்க நாளைக்கு திரும்பி வருவாங்கங்கிறது நிச்சயம் கிடையாது. உணவு பஞ்சம் ஏற்படுற அபாயம் இருக்குது. கால்நடைகளுக்கு பார்த்திங்கன்னா வைக்கல் இல்லாமல் கால்நடைக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாமல் போயிடும் போல இருக்குது. இந்த அவல நிலையை போக்குறதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணியை குற்றாலம் குடியிருப்பு பகுதிக்குள் மரத்தில் பதுங்கியிருந்த அரிய வகை ராஜநாகத்தை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குற்றாலம் பகுதியில் உள்ள 5 சாலையில் அப்துல் காதர் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவரது வீட்டின் அருகே மிகப்பெரிய பாம்பு ஒன்று மரத்திற்கு மரம் தாவிக் கொண்டிருந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 30 நிமிட போராட்டத்திற்கு பிறகு 2 அடி நீளம் இருந்த அரிய வகை ராஜநாகத்தை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவசரப்படாத பொறு மண்டை மாட்டி கிடக்கு. இல்ல பிடிங்க பிடில பிடில உட மாத்தி கொடுங்க உட மாத்தி கொடுங்க. நீ லைட்டா தள்ளி கொடுங்க. நீ தள்ளி போடு. நீ வாழ பிடிக்காத. வாழ பிடிக்காத. நல்ல நீ எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை வென்று கோவையைச் சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர் அசத்தியுள்ளார். ஈச்சனாரி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் டாஸ்மாக் கடையில் சேல்ஸ்மேனாக பணிபுரிந்து வருகிறார். விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இவர் பளுதூக்கும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்று வந்துள்ளார். அந்த வகையில் ராஜஸ்தானில் அண்மையில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தமிழ்நாடு அணி சார்பாக கலந்து கொண்டு 3 பிரிவுகளில் முதலிடம் பிடித்து தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். நான் கடந்த 20 வருஷமாக கோயம்புத்தூரில் போத்தனூர்பதியில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேங்க. நான் பல்வேறு போட்டிகளில் கலந்துட்டு நிறைய தங்கப் பதக்கம் வென்றிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தில் அத்லெட்டிக் பண்ணிட்டு இருந்தேங்க. ஷார்ட் புட்டு, டிஸ்கஸு, கேமரு, வாக்கிங்கு ப்ளஸ் ஜாவலின் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பவர் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க. போன டைம் திருச்சி நடந்ததில் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறேன்.
இப்போ ராஜஸ்தானில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் வந்து நான் 3 தங்க பதக்கங்களையும் ஒரு ஸ்ட்ராங்மேன் பட்டங்களையும் பெற்றிருக்கிறேன். மொத்தம் வந்து பவர் லிஃப்டிங் 455 கிலோ தூக்கிக்கிறேங்க. இனி அடுத்த சர்வதேச லெவலில் நடக்க போகிற ஆசிய போட்டியில் வந்து கோவால் நடக்க போட்டியில் கலந்துக்கிறேன். அதில் கலந்துட்டு கண்டிப்பாக என்னால் என்ன லட்சியமாக தாங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி பெறுவேன். மேற்கொண்டு எனக்கு இப்போ சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேங்க. மேற்கொண்டு எனக்கு இந்த லைனில் ப்ரொமோஷன் கிடச்சுன்னா கண்டிப்பாக பெரிய லெவல் நல்லா பண்ணுவேங்க. திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவரையொருவர் கட்டையால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவருக்கும் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் ஒருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு தரப்பு மாணவனின் சகோதரன், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து கல்லூரி வளாகத்தில் மற்றொரு தரப்பு மாணவனை கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் 2 மாணவர்களுக்கும் மண்டை உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தகராறுக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். வேலூரில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 55 வயது முதியவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிளித்தான் பட்டறை பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழக முன்னாள் ஊழியரான அப்துல் கனி என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமியை பாலியல் சீண்டல் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் அப்துல் கனியை கைது செய்த போலீசார் போக்சோ வழக்கில் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அப்துல் கனிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து வேலூர் போக்சோ நீதிமன்ற நீதிபதி சிவகுமார் உத்தரவிட்டார்.